சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. பரிசுத்த ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் உலக இரட்சகராக பிறந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளின் காலை நேர சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்படியாக 18 வருஷ காலம் இஸ்ரவேலர் எக்லோன் என்னும் மோவாபிய ராஜாவுக்கு அடங்கி இருந்தார்கள். இஸ்ரவேல் கர்த்தரை நோக்கி கூப்பிடவே கர்த்தர் அவர்களுக்கு பெனிமின் கோத்திரத்தானாகிய கோராவின் மகன் யெகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடதுகை பழக்கம் உள்ளவன். இஸ்ரவேல் மோவாபிய ராஜாவாகிய எக்லோனுக்கு அவன் மூலமாக காணிக்கை அனுப்பினான். யெகூத் இருபுறமும் கருக்குள்ள ஒரு முழு நீளமான ஒரு கத்தியை செய்து அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலதுபுறத்தின் இடுப்பிலே கட்டி கொண்டு கிட்டே வந்து மோவாபிய ராஜாவாகிய எக்லோனுக்கு கப்பத்தை செலுத்தினான். அன்பு இறை மக்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி, நாம் வரி கட்ட முடியுமா? ஏன் இந்த அடிமைத்தன வரி கட்ட முடியும் என்று கட்ட வேண்டும் என்ற கேள்வியை கேட்கிறவர்களாக இருக்கிறோம். மோவாபிய அரசனுக்கு கீழாக 18 வருட காலமாக இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருந்தார்கள். அடிமைத்தனம் என்பது தன்னுடைய கீழ்ப்படியாமை, தன்னுடைய பாவ வாழ்க்கை, இவைகளினாலே அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக இஸ்ரவேலர்கள் நடத்தப்படுகிறார்கள். கடவுள் ஒவ்வொரு மக்களிடத்திலே இஸ்ரவேலரை ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய ஜெபங்களில் சோதனைக்குட்படாதபடி ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது, சோதனைக்குட்படும்படியாக நமக்கு வருகிற சோதனைகளை நாம் மேற்கொள்ளவும் ஜெயிக்கவும் கடவுள் நமக்கு ஆற்றலும் பலமும் அனுக்கிரகம் செய்வார் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசம் நம்முடைய அடிமைத்தனத்தின் கலைகளை உடைத்தருகிற ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்த அருமையான நாளில் விசுவாசத்துக்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லும் பொழுது, சித்திரவதை முகாம் ஒன்றில் ஒரு சுவரில் காணப்பட்ட ஒரு வாசகம். யாரோ ஒரு கைதி தன்னுடைய சிறைச்சாலை சுவரில் இந்த வார்த்தைகளை செதுக்கியிருப்பதை பார்த்தோம். இங்கு பிரகாசிக்காவிட்டாலும் சூரியன் இருப்பதை நான் நம்புகிறேன். நேசிக்கப்படாவிட்டாலும் அன்பை நம்புகிறேன். காணப்படாதவராக இருந்தாலும் கடவுளை நம்புகிறேன். அந்த கைதி ஒருவேளை நொறுங்கின கண்ணாடி துண்டையோ அல்லது கூர்மையான கல்லையோ வைத்து இரக்கமுள்ள இந்த வார்த்தைகளையோ நம்பிக்கையின் வார்த்தைகளாக கேட்கப்படாத தன்னுடைய இருண்ட அறையில் அவர் வார்த்தைகளை பொறித்திருக்க வேண்டும். இன்றைக்கும் கூட அருமையான இறை மக்களே, இந்த கைதியினுடைய அடிமைத்தன கலைகளை இன்றைக்கு நீங்களும் நானும் அறிவோம். காணப்படாத கடவுளை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்கின்றார். அன்பான இறை மக்களே, அடிமைத்தனம் என்பது பிசாசு கொண்டு வருகிற ஒரு பெரிய வலை. அந்த வலையிலே நாம் சிக்கிவிடாதபடி, நாம் அப்படியே சிக்கினாலும் அதிலிருந்து வெளியிலே வருவதற்கான நம்பிக்கையின் சிறைகளை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்கும் எனக்கும் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட கடவுளுடைய கரத்தில் அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்பிக்கையோடு கடவுளிடத்தில் சேர்க்கப்பட அழைக்கப்படுவோம். நம்முடைய விசுவாசம் நம்பிக்கையோடு நிலைத்திருக்க ஆண்டவர் இந்த நாளில் கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமாக நீர் கொடுத்த இந்த புதிய
நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வருகை நாட்களிலே நாங்கள் உம்முடைய வருகையை எதிர்கொண்டிருக்கிறோம். இந்த வருகைக்கு எங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் வெறுமனே தேடுகிறவர்களாக, சரியான இடத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். இறைமகனே, இந்த நாளிலும் இந்த வருகையின் காலங்களிலே துயரப்படுகிற மக்கள், துக்கப்படுகிற மக்கள், வேதனைப்படுகிற மக்கள், வியாதியில் சிக்கி தவிக்கிற மக்கள், பல்வேறு விதமான கஷ்டத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவருக்கும் நல்ல சகாயராக இருந்து உம்முடைய வருகை நீதியை நடப்பிக்கட்டும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.